அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சிவா மனசில் சௌமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்தமானில் நடந்த டே 2 சம்பவங்கள் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். What are you eating? Bread and jam. You like it? இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் எங்கே போனாலும் டீ காஃபி இல்லாமல் இருக்கிறதே இல்லை. டீ காஃபின்னா ஆயின்னு ஓடிடுறது. பார்த்தீங்களா, ரூமில் ஒரு காஃபி போட்டாங்க, கேவலமாக இருந்துச்சு. அதனால் வேறு ஏதோ ஒரு காஃபி இருக்குமோ, நல்ல காஃபி இருக்குமோன்னு சொல்லிவிட்டு இந்த காஃபி வாங்கிட்டு வர போயிட்டார். இது நல்லாயிருக்கா? நீங்கள் போட்ட காஃபி விட சூப்பராக இருக்கா? ஓகே. ஓகே, இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரோஸ் ஐலாண்ட் போக போகிறோம். போகிற வழியில் நாங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணுறோம். கண்டிப்பாக எங்கள் ஆள் வந்து டிப்டாப்பாக கிளம்பியிருக்கிறாப்புல, பீச் ட்ரெஸ்லாம் போட்டு. நானும் என்னோடய அவுட்ஃபிட் பார்த்துக்கோங்க. பீச் ட்ரெஸ், இங்கே ஒரு பீச் ட்ரெஸ். நம்மளை பிக்கப் பண்ண கேப் வந்துடுச்சு. கேப் டிரைவர் கீழே வெயிட் பண்ணிட்டுருக்காரு. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். சௌமியும் புஜ்ஜியும் லிஃப்ட்டில் போகிறாங்க. நான் படியாக நடந்து போனேன். ஒரு வழியாக கேப்லேயே ஏறிட்டோம். இப்போ என்னென்னா, டே 1க்கும் டே 2க்கும் பெரிய கேப் இருக்குது. தப்பாக நினச்சிக்காதீங்க. நிறைய ஒர்க் கமிட்மெண்ட் இருந்தது, அதனால் கொஞ்சம் பண்ண முடியல எடிட்டிங்கு. ஸோ இப்போ பண்ணி உங்களுக்காக ரிலீஸ் பண்ணுறோம். வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இப்போ நம்மளை பிக்கப் பண்ணார் இல்லையா டிரைவர், இவர் வந்து ஆக்சுவலி டிரைவர் கிடையாது. இவர் நிறையா இவர் அந்தமான் பூர்வக்குடி மக்களில் ஒருத்தர். பூர்வக்குடினா நம்ம இவங்க நினச்சிக்காதீங்க, ட்ரைப்ஸ்ன்னு நினச்சிக்காதீங்க. அங்கேயே செட்டில் ஆனவங்க இவங்க ஒரு 4 தலைமுறையாக. அவரு நமக்கு அந்தமானை பற்றி நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்தாரு. அப்படி கேட்டுகிட்டே வாங்களேன். Actually, that was the main headquarters when Britishers were here. They were ruling. So yeah, Ross Island. Now it's Netaji Subhash Chandra Bose Island. They have changed the name. Port Blair also they have changed the name now. So people are not living there? No. I think people are living, but only for maintenance. The island is that side. Some videos, it's clear what is it, a Havelock beach? Yeah, Havelock, Neil. So this is your second day? Second day. So you guys are yet to go to Havelock. Correct. Yeah. Just to see the tribes area, what do you call that? Jarbox tribes. Baratang, yeah. Baratang. It's not included. Around 3:30 in the morning. Because they are actually allowing in Conway. So you can't go alone. There, lot of vehicles will be standing and waiting for the Conway to open. If they see a lot of cars, then only they will open the. Oh, that's so. Yeah, it's like that. Because it's a tribal place, no? You cannot say how they will treat the Jarvas and all. If they see a lone car. We have already faced a lot of things in my childhood. Really? Yeah. Because that time they were not very much close to humans like us. Now they are also, you can say, they know everything now. அவருடைய பேரை கேட்க மறந்துட்டேன். அவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். ஏன்னா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தாரு. அவருக்கு நன்றி. ஓகே, நாம் ஒரு வழியாக நம்ம போக வேண்டிய ராஸ் ஐலாண்டுக்கு போக வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து ஒரு கப்பல் மாதிரி நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. ஓகே, இன்றைக்கி டே 2. இன்றைக்கி எங்கெங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ராஸ் ஐலாண்ட், அப்புறம் வந்து நார்த் பே, 2 இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அது போக நம்ம வந்து சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பேராசைலிங், அப்புறம் வந்து ஸ்கூபா, அப்புறம் வந்து ஸ்னோலிங்கா. ஆமாம். ஓகே, இது எல்லாம் பண்ண போகிறோம். அதாவது நம்ம வந்து இங்கே ராஸ் ஐலாண்ட் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா 20 rupees நோட் இருக்குல்ல, அந்த நோட்டில் வந்து இருக்கிற அந்த பிக்சர் தான் வந்து அங்கே ராஸ் ஐலாண்டில். ஆமாம், இவ்வளோ வருஷம் நமக்கே தெரியாது. இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்த்தவொடனே தெரியுது. ஓகே, தான் வந்து டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. அதனால் சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த ஆக்டிவிட்டிலாம் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ எடுப்பாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ண போகிறோங்கிறத கண்டினியூஸாக வீடியோவில் பார்க்கலாம் வாங்க.
ஓகே, நம்மளை வந்துட்டு கூப்பிட்டாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ தண்ணிக்குள்ளே போக போகிறோம். கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குது, கொஞ்சம் பயமாக இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கடலுக்குள்ளே நடக்கிறோம். அதாவது பிரிட்ஜு மேலே நடந்துகிட்ருக்கோம். கடலுக்குள்ளே அதாவது பிரிட்ஜு மேலே நடந்துகிட்ருக்கோம். முன்னாடி கட்டுறேன். அங்கே தெரியுது பாருங்கள், அதுதான் ராஸ் ஐலாண்ட். கரெக்டாக சொல்லிட்டேனா? கரெக்டாக சொல்லிட்டேன். நான் ரோஸ் ஐலாண்டுன்னு தப்பாக சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அப்படி தான் நம்ம கேள்விப்பட்டது. இல்லை, அது ROSSங்கிறது நான் ROSCன்னு படிச்சிட்டேன். ஓகே, ஓகே, நம்ம இப்போ போட்டில் வந்துட்டு போக போகிறோம். ராஸ் ஐலாண்ட் போக போகிறோம். Oh my God. முன்னாடி டிப்டாப் பாசாமி ஒருத்தர் இருக்காரு. இவர் தான் நமக்கு கோஆர்டினேட்டர். இவர் எல்லா லாங்குவேஜும் பேசுகிறாரு. எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணார். ஹிந்தி, தமிழ், மலையாளம் எல்லாமே பேசினார். அதையும் காட்டுறோம். आने में 15 मिनट टाइम लगेगा तो आपको आने के लिए, तो बराबर टाइम से आएंगे तो हमारा एक्टिविटी कंप्लीट हो पाएगा। तो यहाँ पे देखने के लिए आपको हिस्टोरिकल मोन्यूमेंट्स है, वाइल्ड लाइफ में हिरन वगैरह मिल जाएगा आपको देखने, हिरन मोर वगैरह देख सकते हैं आप यहाँ पे, फोटोग्राफीज कर सकते हैं। प्लस यहाँ पे वाइल्ड लाइफ जो भी जानवर है उनको आप कुछ खिलाइएगा मत अपने हाथों से, ओके। अभी यहाँ पे हम लोग पहुँच जाएंगे, पहुँचने के बाद में मैं आपको टाइम बता दूंगा, उस टाइम पे आप लोग बराबर आ जाइएगा, कॉल अटेंड करिएगा। இந்த வீடியோவில் நீங்கள் மும்மொழியும் கேட்பீங்க. அதாவது தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ். அவர் நமக்கு இங்கிலீஷ் எக்ஸ்பிளைன் பண்ணார், இவர் ஹிந்தியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதாவது நாங்கள் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறோம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இது போகிற போக்கில் அப்படியே ஒரு கவுண்டர் போட்டுட்டு போகலான்னு போட்டிருக்கேன், கண்டுக்காதீங்க. ஆனால் இந்த வீடியோவை அப்போ எடிட் பண்ணியிருந்தால் இந்த மேட்ரை பேசியிருக்க மாட்டேன். இப்போ சமீபமாக அந்த மேட்ரு ஓடிட்டுருக்கு இல்லையா, அதனால தான் பேசிகிட்டு இருக்கேன். சரி, ஓகே, இப்போ நான் மேட்ருக்கு வரேன். இப்போ நடு கடலில் போயிட்டுருக்கோம். நடு கடலில் தத்தளிச்சுட்டு இருக்கோன்னே வச்சுக்கோங்களேன். ஓகே, நம்ம ராஸ் ஐலாண்ட் கிட்ட வந்துட்டோம். அப்பா, நம்ம ராஸ் ஐலாண்ட் கிட்ட வந்தாச்சு. இங்கே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மான் இருக்குது. கிட்டத்தட்ட 1000 மான் கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம டச் பண்ணலாம், பட் சாப்பிட்றதுக்கு எதுவுமே நம்ம தரக்கூடாதுன்னு அவங்க வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க. நம்ம நின்றுக்கலாம், அதை டச் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஜாலியாக போயிட்டுருக்கு, செம க்யூட்டாக இருக்குது. கடிக்காதுப்பா, வாங்க டச் பண்ணலாம்ப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே க்ரீன் கலரில் வாட்டர் இருக்குது. இங்கே பாருங்க, பெரிய மண்ணாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் எதுவுமே கிடையாது. நம்ம வந்துட்டு வாட்டர் வந்து கேரி பண்ணிட்டு தான் வரணும். இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கோகோனட் வாட்டர் தான் நிறையா இருக்குன்னாங்க. பட் அது எப்படியும் காஸ்ட்லியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்களே, இங்கே இருக்காதுன்னு சொன்னாங்க. பட் இங்கே இருக்குது ஜூஸ், அப்புறம் வந்து கூல்ட்ரிங்க்ஸ், அப்புறம் வந்துட்டு கோகோனட். ஆக்சுவலாக இதுதான் மேப்பு. இந்த வண்டி இருக்குது, இங்கே அவைலபிள் இருக்குது சுற்றி பார்க்குறக்கு. நம்ம வந்துட்டு வண்டியில் போகாமல் நடந்து போகிறோம். நம்மளுக்கு இங்கே டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 hour 15 minutes கொடுத்துருக்காங்களா. எத் குயிக். பெயர் மாற்றப்பட்ட இடம் ராஸ் ஐலாண்டோட. இப்போத்த பேர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஆமாம், அந்த ஐலாண்ட் பேர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். பக்கத்தில் இருக்கிற ஐலாண்ட் பேர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. ஐலாண்டுங்கிறது சேர்த்து இது ஒரு பழங்காலத்து கட்டிடம், பவர் ஹவுஸ்ன்னு போட்டிருக்காங்க. பாதி இடிஞ்சு இடியாமல் இருக்குது. இது தண்ணியெல்லாம் இருக்குப்பா, இங்கே பாருங்க. அப்போவே புஜ்ஜி சொன்னான் அந்த வண்டியில் போயிடலான்ட்டு. நடக்க முடியல, பயங்கரமான ஏற்றம். ஏற்றமையா ஏற்றம், உனக்கு ரொம்ப ஏற்றமையா ஏற்றம் அப்படின்னு பாடிட்டு, ஐயோ அது ஏத்தமையா ஏற்றம் தானே. சரி, எங்கள் பக்கத்தில் ஒரு மான் இருக்குது. மான் இன்னும் பார்த்துட்டே இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து சர்ச்சு.
மூச்சு வாங்குது, செம மேடு. மேக்ஸிமம் எல்லாருமே வந்து இந்த மாதிரி காரில் வந்துட்டாங்க. நம்ம தான் வந்துட்டு நடந்து போகிறோம். நடந்து போனால் நிறையா வியூஸ் பார்க்கலாம் அப்படின்றதுனால மெதுவாக பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்குறோம். ஆனால் இதுக்கு மேலே நடக்க முடியல புஜி, நடக்க முடியல. ஹே மான், இங்கே வாங்க, பயப்படாதீங்க, கம். ஹலோ, வாட்? ஐயோ வேண்டாம், சும்மா தான் கூப்பிட்டேன். கீழே பார்த்தோம், வாங்க. ஐயோ என்னால் முடியல, நடக்க முடியல, ரொம்ப மேடாக இருக்குது. ஸோ அதனால் நடக்க முடியாத காரணத்தினால் இப்படி மூச்சு வாங்குது. ஆனால் செம்மையாக இருக்குது, நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான இடமா இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்தாலும் மரம், இந்த பக்கம் பார்த்தாலும் மரம். ஆக்சுவலாக அந்த வண்டியில் போயிருக்கலாம் தான், பட் இருந்தாலும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணுங்கிறனால தான் நான் சொன்னேன். ஆனால் பாவம் 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க ஏற முடியாமல். நான் அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே அங்கங்கே நின்று மூச்சு வாங்கிட்டு வந்துட்டேன். பட் இவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் பட்ட கஷ்டத்துக்கு பிராயச்சித்தமாக அப்படி ஒரு பியூட்டிஃபுல் சீனரி பார்க்க முடிஞ்சது. வா, அப்படி ஒரு அழகு இருந்தது. அந்த மான் இந்த சொந்த மான், அவ்வளோ அழகான ஒரு ஏரியாவை பார்த்தோங்கிற சந்தோஷம். பட்ட கஷ்டம்லாம் அவ்வளோவா தெரியல, அப்படியெல்லாம் இல்லை, கஷ்டம் தெரிஞ்சுது. ஏன்னா மறுபடியும் இறங்கி போகணுமே. புஜி, புஜி திரும்புங்க, அம்மா பாக்கா. தாயே தாயே மகளென வந்தா மரமெல்லாம் தரையில் வளர்ந்து பார்த்துருப்பீங்க. இது என்னடான்னா பில்டிங் மேலே போய் வளர்ந்துருக்குது, பார்த்தீங்களா? தெரிக்கிறதா? இல்லை, ஆக்சுவலாக கீழே இருந்து தான் வந்திருக்கும் போல், மேலே போய் பெருசாக இருக்குது. சுற்றி அப்படியே பெருசாக வந்துருக்கு பாருங்க. ஓகே, ஃபைனலி ராஸ் ஐலாண்ட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன, எங்கே போகிறோம்? நார்த்து. ஓகே, எனக்கு பேர் மறந்துருச்சு. நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் எனக்கு பேர் மறந்துருச்சு. புது பேருங்கிறதுனால இதை முடிச்சாச்சு. ஆக்சுவலாக இந்த அந்தமானுக்கு எப்படி பேர் வந்திருக்குன்னு சும்மா கெஸ் பண்ணேன். அங்கே நிறையா மான் இருக்கிறதுனால அந்த மான் அப்படின்னு வந்திருக்குமோ. நார்த் பே. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நார்த் பே போகிறோம். அதுவும் இங்கே ராஸ் ஐலாண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படி போகணும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன்.